வணக்கம் நண்பர்களே. சென்ற வீடியோவில் நான் உங்களுக்கு எழுத்தை சீரமைத்தது பெரியார் அப்படின்னு சொன்னேன். அதற்கான விவரங்களை மட்டும் இப்போ பார்க்கலாம். பெரியார் அவர்கள் குடியரசு விடுதலைன்னு 2 பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அந்த பத்திரிகையில் அப்போ அவர் சில எழுத்துக்களை சீரமைத்து தான் பத்திரிகையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, அந்த லெட்டர்லாம், சரிங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அச்சேந்திரம் பணியில் நிறையா நேரங்கள் எடுத்துக்குது, அதுக்கான செலவுகள் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான காரணத்துக்கு தான் அவர் அந்த எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணி உபயோகப்படுத்திட்டு இருந்தார். அதற்கு அப்போது இருந்த தமிழறிஞர் சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கல, இது சரிதான் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தாங்க, சரிங்களா? இது அஃபிஷியலாக அப்போ எதுவுமே மாற்றப்படலை, சரிங்களா? இவர் என்ன மாதிரியான எழுத்துக்களை மாற்றி அமைச்சு உபயோகப்படுத்திட்டு இருந்தாருன்னா, உங்களுக்கு இந்த நா 2 சொல்லி நாவும் 3 சொல்லி நா ரெண்டுமே நா அப்படின்னு நெடியில் நம்ம எழுதுறோன்னா, இப்போ நம்ம கொம்பு கால் போடுறோம், சரிங்களா? நா பக்கத்தில் கால் போடுறோம், இப்போ நாங்கிறதுக்கு, சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நா அப்படிங்கிறது அந்த 3 சுழியையும் சுழித்து கீழே கோடு போடாமல் அப்படியே கூவுக்கு எப்படி மேலே தூக்குவாங்க அதே மாதிரி தூக்கியிருக்காங்க, புரியுதுங்களா? அண்ணா அப்படின்னா ஆ இன் நா, அப்போ கூட ஒரு கால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போ ஆ இன் போட்டு அந்த நாங்கிறதுக்கு 3 சுழி அப்படியே கூங்கிறதுக்கு எப்படி தூக்குறாங்கல்ல, சூங்கிறதுக்கு தூக்குறாங்க பாருங்கள், அந்த இது மாதிரி தூக்கி வச்சிருந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க, சரிங்களா? நாக்கும் அதே தான், நா 2 சொல்லி நாக்கும் அதே தான், ரா சிறப்பு ரா இருக்குங்களா, அதுக்கும் அதே தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு தனியாக நம்ம அச்சேந்தத்தில் ஒரு பொத்தானை வச்சுருக்கணும் அப்படிங்கிற நினப்பில் என்ன பண்ணிட்டாருன்னா, நாவை போட்டு ஒரு கால் போடுற அந்த சிம்பிள் மட்டும் வச்சு ரெடி பண்ணிட்டார், சரிங்களா? இதெல்லாம் அவருடைய சிக்கனத்துக்காக பண்ண விஷயங்கள். அது நம்ம பின்னாடி சரின்னு தான் ஒத்துக்கிட்டாகணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? முக்கியமாக அப்போ இருந்த தலைவர்கள் நிறைய பேர் என்னென்னா, தமிழ் மொழியோட எழுத்துக்களை காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கம்மி பண்ணுங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது பெரியார் தான் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நாவை எப்படி மாற்றினார் அப்படின்ட்டு, அதெல்லாம் இவருக்கு உருவாக்குனது கிடையாது. இவருக்கு முன்னாடியே பல அறிஞர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி மாற்றிடலாம் அப்படின்ட்டு. அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்தை இப்போ எப்படி இவர் மாற்றினாருன்னா, மாற்றினார் பார்த்தீங்களா, அதைவே அவர் சொன்னதையே குமரன் இதழ் ஆசிரியர் சே முருகப்பாங்கிறவரும் 1930லேயே சொல்லிட்டு இருந்திருக்காரு, இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்ட்டு, சரிங்களா? இது பெரியார் புதுசாக சொல்ல. நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இதற்கான அங்கீகாரம்லாம் எங்கேயும் கிடைக்கல, சரிங்களா? அங்கீகாரம் கிடைக்கல. இது எப்போ அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா 1978. இந்த 1978 பெரியார் மறைஞ்சிட்றாரு. 1971லேயே பெரியார் மறைஞ்சிட்றாரு. அவர் இறந்த குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு 100வது ஆண்டு விழா வருது, சரிங்களா? அவர் 100வது பிறந்தநாள் 1878 பிறந்தவருக்கு 1978 பிறந்தநாள் வருது. அப்போ அவருடைய 100ஆண்டுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவுக்கு அப்போதைய முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பங்கேற்கார். அவர் போய் இந்த மாதிரி எழுத்தை சீரமைச்ச விஷயமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு, அதுக்கு அந்த எழுத்தை சீரமைச்ச அந்த விஷயத்தையே நம்ம ஒரு ஜியோவாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். பல அறிஞர்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க, அவர் பண்ணிட்டு இருந்தது கரெக்டாக தான் இருந்திருக்குங்க, அதையும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்களாட்டிருக்கு. அப்போது ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஜியோ இப்போவும் நீங்கள் கூகுளில் கிடச்சிங்கன்னா, கூகுளில் நீங்கள் தேடினா கண்டிப்பாக கிடச்சிடும். அந்த ஜியோட நம்பர் 1875 1875 ஜியோ நம்பர். நாள் 19/10/1978, சரிங்களா? வெளியிட்டது தமிழ் வளர்ச்சி துறை. இந்த ஜியோ நீங்கள் தேடினீங்கன்னா அந்த ஜியோவில் எந்தெந்த எழுத்துக்கள் சீரமைக்கப்பட்டுச்சுங்கிற டீட்டெயில் முதல்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மொத்தம் 15 எழுத்துக்கள் சீரமைச்சப்பட்டிருக்கு. அதில் நம்ம புழக்கத்தில் உபயோகப்படுத்துறது 13 எழுத்துக்கள் தான். முன்னாடி முதல்ல இருக்கிற அவங்களுக்கெல்லாம் சீரமைச்சிருக்காங்க, அது இப்போ எடுப்படலை, சரிங்களா? அது அப்போ நம்ம இப்போவும் அவங்கிறதான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ பெரியார் தான் எழுத்தை சீரமைத்தார் என்பது உண்மை. அவருடைய கருத்து, அவருடைய ஆலோசனையின் பேரில், அதாவது அவர் கோரிக்கை வைத்த, அவர் வாழும்போது வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பெயர் மாற்றப்பட்டது, இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அவர் உயிரோடு இருக்கும்போது இது நடக்கலை, அவர் இறந்த பிறகு தான் நடந்திருக்கு. சரி, அப்போ அயோத்திதாச பண்டிதருடைய பங்கு என்ன, சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் இதே தான், அவரும் தமிழோட எழுத்துக்களை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரும் தன்னுடைய தமிழன்கிற இதழில்
அந்த இதழில் இந்த எழுத்துக்களை சீரமைக்க முயற்சி பண்ணியிருக்கார். சரிங்களா? எடுத்துக்காட்டால் மை அப்படிங்கிறத வந்து மெய் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரிங்களா? இது இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ இருந்த அறிஞர்கள்லாம் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. மக்கள்கிட்டையும் போதிய ஆதரவு இல்லை. இன்னொன்று, அவரும் சீக்கிரமாக அந்த பத்திரிகையை நிறுத்திடுறாரு. ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக நிறுத்திடுறாரு. அதனால் அவருடைய முயற்சி அரைகுறை முயற்சியாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த தகவல் உண்மைதான், அயோத்திதாச பண்டிதரும் தமிழ் எழுத்தை சீரமைத்தார். ஆனால் அது அஃபிஷியல் ஆகலை. அதான் பிரச்சனை. பெரியார் விஷயத்தில் அஃபிஷியல் ஆகிருச்சு. சரிங்களா? அதனால் பெரியார் அஃபிஷியல் ஆனங்காட்டி அவருக்கு தான் இந்த 2வது பெருமை போய் சேர வேண்டியதாக போயிடுச்சு. மற்றபடி அயோத்திதாசரோட பங்களிப்பு முக்கியமானது. சரி, இந்த 2 வீடியோலையும் நீங்கள் கிட்டத்தட்ட தமிழ் எழுத்து வளர்ச்சி எப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. இந்த வினா இதில் என்ன வினா வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, டிஎன்பிசியில் பெரியாரை பற்றி எழுத்து வளர்ச்சியை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இன்னும் நிறைய தகவலில் நீங்கள் தேடி பாருங்கள். நான் இந்த காணொலியில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் மறுபடியும் ஏதாவது புக் எடுத்து படிக்கணும். சரிங்களா? நீங்கள் மறுபடியும் எடுத்து படிக்கணும். நீங்கள் உங்கள் நேரத்தை விரயம் பண்ணுவதுக்காக நான் சொல்ல. இப்படிப்பட்ட தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வியாக எனக்கு தோணுது. சரிங்களா? அப்புறம் வீரமாமுனிவருடைய எழுத்து சீரமைப்பு பணி என்ன, அதுவும் கேட்பாங்க. இந்த 2 வீடியோலேயே நான் மேக்ஸிமம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு கருத்தோட வேற ஒரு தலைப்போட சந்திப்போம். நன்றி.